திருப்பதியில் கூட்ட நெரிசலில் சிக்கி 6 பேர் உயிரிழந்த நிலையில் மருத்துவமனையில் இருந்து கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் அரவிந்த். அவரிடம் விரிவான தகவல்களை கேட்டு பெறலாம். அரவிந்த், வணக்கம். திருப்பதியில் நேற்று இரவு ஏற்பட்ட அந்த கூட்ட நெரிசலால் பாதிக்கப்பட்டவர்கள் சுமார் எத்தனை பேர் அங்கே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? அவர்களுடைய நிலை தற்பொழுது எப்படி இருக்கிறது? வேறு என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் அங்கே செய்யப்பட்டிருக்கிறது? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க அரவிந்த். திருப்பதியில் நேற்று மாலை நடைபெற்ற டோக்கன் விநியோகத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலின் காரணமாக இங்கு 6 பேர் வரை உயிரிழந்த சம்பவம் நேற்று பெரும் பரபரப்பை ஏற்பட்டது. கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களை பார்ப்பதற்காக அவரது உறவினர்கள் மருத்துவமனை வளாகத்தில் குவிந்து வருகிறார்கள். மேல் சிகிச்சைக்காக ருயா மருத்துவமனையிலிருந்து சிம்ஸ் மருத்துவமனைக்கு கிட்டத்தட்ட 35 பேரும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். காயமடைந்தவர்களை பார்ப்பதற்காக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தற்போது அரசு மருத்துவமனைக்கு வருகை தர உள்ளதால் அரசு மருத்துவமனை வளாகம் மற்றும் சிம்ஸ் மருத்துவமனை வளாகம் முழுவதும் போலீசாரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டு அவர்களின் முழு கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டுள்ளது. தற்போது பார்த்தீர்கள் என்றால் இங்கு காயமடைந்தவர்களின் உறவினர்களுக்கு, அதுவும் முக்கிய உறவினர்களுக்கு மட்டுமே மருத்துவமனை வளாகத்துக்குள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். ஆந்திர மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு இன்று காலை கிட்டத்தட்ட ஒரு 15:40 மணி அளவில் மருத்துவமனைக்கு வர இருக்கிறார். மோப்ப நாய்கள் வரவழைக்கப்பட்டு மருத்துவமனை வளாகம் அமைந்துள்ள வளாகம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா தற்போது காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. தற்போது பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசலில் சிக்கி இதுவரை 6 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 35 பேர் காயமடைந்திருப்பது தற்போது வரை உறுதி செய்யப்பட்டுள்ளது. நன்றி அரவிந்த், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு.